ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ மக்கள் அனைவருக்குமே இந்த பிஎம் கிசானுடைய பிரதம மந்திரியுடைய 21வது தவணை தொகை வெளியீட்டிற்கான டைம் வந்துருச்சுங்க. பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவுடைய சரியான நேரத்தில் வர இருக்குது. ஸோ கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் விநியோகிப்பதற்கு முன் அரசாங்கம் முழுமையான விசாரணையை நடத்தி வருகிறது. பிரதம மந்திரி சம்மன் நிதி 21வது கெஸ்ட். ஸோ இது விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் நிதி யோஜனாவின் 21வது தவணைக்காக காத்திருக்கிறாங்க. 21வது தவணை 2000 ரூபாய் எப்பொழுது அவர்கள் கணக்கில் வந்து சேரும் என்பது குறித்த ஒரு முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்குங்க. சமீபத்தில் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்துக்கின்றனர். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அரசாங்கம் 20வது தவணையை வெளியிட்டது. ஸோ முந்தைய 19வது தவணை பிப்ரவரி 24 வெளியிட்டது. ஆனால் இப்போ 21வது தவணைக்கு உண்டான நேரம் வந்துவிட்டதுங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் கணக்கில் அறிவிக்கப்படும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது குறித்து ஒரு முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தற்பொழுது பயனாளிகளின் முழுமையான சரிபார்ப்புக்கு பிறகுதான் தவணை மாற்றப்படும். ஏனெனில் அரசாங்கம் தவறாக பலன்களை பெறும் மில்லியன் கணக்கான மக்களை அடையாளம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறதுங்க. ஸோ இந்த பிஎம் கிசானில் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு. அதனால் அது எல்லாத்தையுமே கண்டறிந்து அதை எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிவிட்டு சரியான பீப்புள்ஸுக்கு இந்த பிஎம் கிசான் சென்றடையணும் அப்படின்ட்டு மத்திய அரசு இந்த அறிவிப்பை தற்சமயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு 4 மாதத்துக்கு ஒரு டைம் 2000 அப்படின்ட்டு இருக்க மொத்தம் 6000 ரூபா வருஷத்துக்கு கிடைக்குது இல்லையா? இது சரியான மக்களுக்கு கொண்டு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் இறுதிக்குள்ளார வந்துடும் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய கருத்து கணிப்பு இருக்குது. ஸோ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நவம்பர் முதல் வாரத்திலேயே இந்த நடக்கிற நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ளார பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதிகாரப்பூர்வமாக இது பார்த்திங்கன்னா இதோடைய அறிவிப்புகள் எல்லாமே இந்த நவம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே இருக்கும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு விரைவில் அடுத்த தவணை அவங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். பல மாத காத்திருப்பு பிறகு இந்த அறிவிப்பு நாடு முழுவதும் விவசாய சங்கத்தின்கிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நீங்கள் 2 விஷயம் இதில் பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கேஒய்சி ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வைத்து கொள்ளணுங்க. ஸோ அந்த கேஒய்சி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இது எல்லாமே டிபிடி முறையில், ஏன்னா நேரடியாக வாடிக்கையாளருடைய கணக்குக்கே இது ஆதார் லிங்கில் இருக்கிற கணக்குக்கே செலுத்துறதுனால டிபிடி முறையை இதை பின்பற்றதுனால அதனால் ஆதார் எண் சரிபார்ப்பு, ஆதார் எண் கட்டாயமாக கேஒய்சி நீங்கள் முடித்து வச்சுக்கணும். இன்னொரு நில சரிபார்ப்பு எல்லாமே கிளியராக முடித்து வச்சுக்கோங்க. எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 2000 தொகை 21வது 2000 தொகை நவம்பர் 5 வெளியிட போகிறாங்க. ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.